வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டியல் சமூக இளைஞர்கள் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணையின் மீது பொதுமக்களுக்கு துளி அளவு நம்பிக்கையும் இல்லை. 2 ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியல் இனத்தவர்களே குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக கூறப்படுவது வழக்கை திசை திருப்ப ஆளும் கட்சியினர் நடத்தும் நாடகம் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பருவம் தவறிய கனமழையால் ஏற்பட்ட நெற்பயிர் சேதங்களை பார்வையிட்ட பிரேமலதா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும், டெல்டாக்காரன் என்ற வசனம் பேசாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பக்கம் நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியலின மக்களே குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக கூறப்படுவது வழக்கை திசை திருப்ப ஆளும் கட்சியினர் நடத்தும் நாடகம் என்றும், இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பிரேமலதா கூறினார். இப்படி தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கிற நிலைமை இருந்துச்சுன்னா இது எப்படி? இதை அரசாங்கம், மத்திய மாநில அரசு 2 பேர்கிட்டயுமே நான் கேட்டுக்கிறேன். உடனடியாக மத்திய குழு ஆய்வு பண்ணீங்கல்ல, அவங்களுக்கு உரிய நிவாரண தொகையை உடனடியாக மத்திய அரசும் தரணும், மாநில அரசும் தரணும். எப்ப பார்த்தாலும் மாநில அரசு மத்திய அரசு மேலேயே பழிய போட்டுட்டு தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சரா செய்தது நம்ம மக்கள், நம்ம விவசாயிகள். உங்களுக்கும் கடமை இருக்கு. மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சாக்கு போக்கு. அப்ப தமிழ்நாட்டின் நிதி எங்க போச்சு? சோறு விளைவிக்கிற விவசாயிக்கே அந்த நிதி போய் சேரலன்னா எதுக்கு அந்த நிதி? இன்னைக்கு உயிர் விட்டாரே நாகப்பட்டினத்துல, அவர் பேர் என்ன? தயாநிதி. அதனால அவங்க குடும்பத்திலே ஏகப்பட்ட நிதிங்க இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்துல அவங்க எல்லாம் டெல்டாக்காரன் வெறும் வசனம் பேசக்கூடாது, வரணும், வந்த விவசாயிகள் பக்கம் நிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய உரியது என்னன்னு பார்த்து ஒரு முதலமைச்சராக ஒரு கையெழுத்துல அவர் செய்து மக்களுக்கு காப்பாற்றணும். அதனால வேங்கை வயல் பிரச்சனைங்க, நேற்று இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அவங்க இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே பழிய போடுறாங்க. இன்னைக்கு 3 பேர் அவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க மேலதான் இன்னைக்கு அவங்க தான் செய்தாங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க இனத்துக்கு அவங்க மக்களுக்கு அவங்களே துரோகம் செய்வாங்களா? சொல்லுங்க. அவங்களும் அங்கேயே தான் வாழ்றாங்க. அப்போ அரசாங்கம் இதை திசை திருப்ப, வேற யாரோ செய்த தவறுயை திசை திருப்ப செய்கின்ற ஒரு நாடகமா தான் இருக்குங்க இது. அதனால சிபிஐ இதை விசாரிச்சு உண்மையில யார் இந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ, உண்மையிலேயே அங்க யார் இந்த தவறை செய்தார்களோ அவங்கள உண்மையில் கண்டறிஞ்சு அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைமை. வேங்கை வயல் விவகாரத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மீது பழி போடுவதாக வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பதிவில், தலித் மக்களே குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்து அவர்களே அருந்தியதாக காவல்துறை அரிய கண்டுபிடிப்பை கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளார். சொந்த குழந்தைகளை வதைக்கும் அளவுக்கு எளிய மக்கள் கொடூரமானவர்கள் இல்லை என கூறிய அவர், சம்பவத்தின் ஆணிவேராக சாதி ஆதிக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தலித் மக்கள் மீது வழக்கு வலிய திணிக்கப்பட்டு உள்ளதாகவும், எரியோரின் குரலை அதிகாரம் என்ற கயிறை கொண்டு காவல்துறை நெறிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை குற்றம் சாட்டிய 3 பேரும் நிரபராதிகள் என விரைவில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்று நடிகரும் தாவேக தலைவருமான நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், உலகில் தன் தாய்மொழி காக்க தன் எழுச்சியுடன் போராடி கொண்டே இருக்கும் தினம் தமிழினம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் காக்க களமாடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்றும், உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றி வணங்கி நம் உயிரணையை ஒப்பற்ற தாய்மொழி தமிழ் காக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராணிப்பேட்டையில் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டதால் உயிரிழந்த தமிழரசன் என்பவரின் உடலை 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர்.
நெமிலி அருகே நெல்வாய் பகுதியில் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கடந்த 22ஆம் தேதி தமிழரசன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதனை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். உடல் கூராய்வு முடிந்ததால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து நெல்வாய் கிராமத்துக்கு உடல் எடுத்து செல்லப்பட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் தண்டவாளத்தில் விழுந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுக்க சென்றபோது ரயிலில் மோதி கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த புது சொரத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்ற கல்லூரி மாணவர் பகுதி நேர வேலை செய்து வருகிறார். கேட்டரிங் வேலைக்காக ரயிலில் சென்றபோது கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் ஹெட்செட் ஆனது ரயிலில் இருந்து கீழே விழுந்துள்ளது. இதையடுத்து கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கீழே இறங்கிய ராஜகோபால் ப்ளூடூத் ஹெட்செட் விழுந்த இடத்தில் சென்று தேடியுள்ளார். அப்போது தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி வந்த மின்சார ரயிலில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மாம்பலம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றம் வழங்குவதே இறுதி தீர்ப்பாகும். நீதிமன்றத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டால் வழக்கை நிச்சயமாக சிபிஐக்கு மாற்றுவார்கள் என்று திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாலமோ அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வேங்கை வயலுக்கு விஜய் வருவதாக இருந்ததால் தான் இவ்வழக்கு வேகமாக முடிக்கப்பட்டது என்பது முழுக்க தவறு என்றார். இது இந்த கேஸை முடிக்கிறதுக்காண்டி அவசரமாக அது இது பண்ணுறதுக்காண்டி இதனா ப்ரெஷர் இருக்குது. உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க இது சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வழக்குகள் இருக்குது. இந்த நேரத்தில் இதை அவசரமாக மூடுறதுக்காண்டி நீங்கள் காவல்துறை இந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்களா ஒரு சந்தேகம். முக்கியமாக நம்முடைய அண்ணன் தொல் திருமாவும் சரி சிபி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு இருக்குது. உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டை யாருன்னா சிபிசிஐடி உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் மேலே நாங்கள் குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணியிருக்கோம், விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு. உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எதிர்வாதங்கள் இப்போ இது கிடையாது, வேணுனே இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இது பண்ணுறாங்கங்கிறத அந்த வாதத்தை வச்சுட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. வேங்கை வயலுக்கு நடிகர் விஜய் வரப்போறாரு, அதனால அவசர கையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க விமர்சனமும் இருக்கு. ஏங்க இது ஜோக் மாதிரி இல்லைங்களா? அது அவர் விஜய் வர்றதுனால அங்கே வேகமாக பண்ணுறாங்கன்னு. தயவுசெய்து பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன்னு, ஜோக்கை வச்சுக்கோங்க, சீரியஸ் இஷ்யூவில் சீரியஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் அவர் என்னன்னா சரி, அவர் நான் குறைச்சி மதிப்பிடலை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா நட்சத்திரம். அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு படித்தவர். அவர் ஒரு அரசியலுக்கு வந்தது ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் ஒரு நல்லதான். புதியவர் வர்றது நல்ல தப்பு கிடையாது. அதே நேரத்தில் மிகைப்படுத்தி எதுவும் இது பண்ணாதீங்க. மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக எம்பி நவாஸ்கனி புகைப்படத்தை காலணியால் தாக்கிய பாஜக சிறுபான்மை பிரிவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் கந்தூரி விருந்து நடத்த எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எம்பி நவாஸ்கனி மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்த பாஜக சிறுபான்மை நலப்பிரிவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் அவரது புகைப்படத்தை காலணியால் அடித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். அத்தோடு திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்வதாகவும் அவர் அறிவித்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரின் பல்வேறு பனியன் நிறுவனங்களில் முறைகேடாக பணியாற்றி வந்ததாக வங்கதேசத்தை சேர்ந்த 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் கோவை தீவிரவாத தடுப்பு குழு போலீசார் திருப்பூரில் பணியாற்றி வந்த 30க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். அதில் 28 பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வேலம்பாளையம், நல்லூர் பகுதிகளில் தங்கியிருந்து பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. முன்னதாக இம்மாதம் 46 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 28 என மொத்தம் 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் சென்ற வழியில் வைத்திருந்த விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சி பேனரையும் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று உயிர் நீத்த நடராஜன் மற்றும் தாளமுத்து நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூலக்கொத்தளத்தில் திறந்து மரியாதை செலுத்தினார்.
முன்னதாக மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் யானை கவுனி வால்டாக்ஸ் சாலை வழியாக சென்றபோது அவ்வழியில் வைத்திருந்த விசிக, தாவேக, திமுக உள்ளிட்ட கட்சி பேனர்கள் மற்றும் கொடிகளை மாநகராட்சி மற்றும் போலீசார் இணைந்து அகற்றினர். இதனை கண்ட விசிகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.